சேனல்ல prawn biryani எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனல்ல subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானை click பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டா notify ஆகும். இப்போ இந்த prawn biryaniக்கு செய்யிறதுக்கு என்னென்ன ingredients பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது, தயிர், இது பெப்பர் பவுடர், ஒரு half lemon, salt, இது வந்து கரம் மசாலா, வீட்லயே செஞ்ச கரம் மசாலா. இது எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சில்லி பவுடர், இது காஷ்மீர். நம்ம வந்து ஊற வச்சிருக்க எறாவை வந்து பேன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமா எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கிறேன். இப்போ இந்த ப்ரான்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து ப்ரான்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு பேனில் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் கரம் மசாலா எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் சோம்பு போதும். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரான்ஸில் சால்ட் ஆட் பண்ணதுனால நம்ம இந்த ஆனியன்ஸுக்கும் தக்காளிக்கும் தேவையான சால்ட் மட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணி விட்டு நம்ம எப்போவுமே சாதம் வடிக்கிற மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வேகக்கூடாது, நல்லா சாஃப்டாக வந்து கரெக்டாக இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் எப்படி செய்வோமோ அது மாதிரி வடித்து எடுத்திருக்கேங்க. இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே நம்ம வச்சு ஒரு 10 minutes சிம்மில் வந்து வச்சு இறக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம வீட்லேயே எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ப்ரான் பிரியாணி செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் ஆப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.